சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பன்னுக்கு நான் ரொம்ப அடிமைங்க. அந்த பிரெட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் இந்த டீயில் தொட்டு சாப்பிடலாம் அப்படி பிடிக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ சாப்பிட்றத நான் விட்டுட்டேன். ஆனாலும் இந்த பாலில் வந்து பன்னு தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதே போல தான் என்னோட குழந்தைங்களுக்கும் இந்த பாலில் பிரெட் தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். என்ன நினச்சினே தெரியல, திடீர்னு கடைக்கு போயிட்டு வரும்போது பிரெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் பால் வாங்குறதே நிறுத்திட்டேன். ஆனால் எதுக்கு பிரெட் வாங்கினேனே தெரியல. இந்த பாக்கெட் பாலும் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கிறதே இல்லை. அந்த மாட்டுப்பால் குடிச்சிட்டு பாக்கெட் பால் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. சரி பிரெட் வாங்கிட்டு வந்துட்டோமே என்னடா பண்ணுறதுன்னு பக்கத்தில் வந்து பால் கறக்கிற இடத்துல பால் 1 லிட்டர் வாங்கிட்டேன். ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் ரெசிபி மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். பால் இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் கார்னர் பீஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் நெய்யை தடவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டை வந்து டோஸ்ட் மாதிரி பண்ணி எடுக்கணும். இந்த நான்ஸ்டிக் பேனை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தூக்கி போட்டலாம் வேணான்னு தான் நினச்சி வச்சுட்டு இருந்தேன். அதை நினச்ச உடனே நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா இந்நேரம் வேறு பொருள் வாங்கியிருக்கலாம். எதுக்காவது யூஸ் ஆகுன்னே வச்சுட்டு இருந்துட்டு அதவே கடைசியாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இருக்கிற பிரெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நெய்யில் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நல்லா பாலில் கலந்துட்டு அந்த கொதிக்கிற பாலில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம அந்த பிரெட் டோஸ்ட் இருக்கிறதுல அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கஸ்டர்ட் பால் இருக்குல்ல அதை ஊற்றிடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அந்த டோஸ்ட் பண்ண அந்த பிரெட்டை தூக்கி வச்சுட்டு எந்த அளவுக்கு கஸ்டர்ட் பால் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிடணும். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா ஃப்ளேவரில் தான் வாங்கியிருந்தேன். அப்படியே ஐஸ்கிரீம் வாசனை மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு என்ன பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.